வந்து சிட்னியில் இறங்கியாச்சு. இந்த புள்ள வந்து மேரி கிறிஸ்மஸ் வாசலில் வச்சு வெல்கம் பண்ணி வச்சுருக்கு. அழகாக தொங்க விட்டுருக்குது. வெளியில் மேரி கிறிஸ்மஸ் என்று போட்டிருக்கேன். உள்ளுக்கு வந்து பார்த்தா இந்த புள்ள தனக்கு பிடிச்ச முருகன், குபேரன், கண்ணன், சரஸ்வதி, லட்சுமி எல்லாத்தையும் வச்சு வெளியில் வாசல் என்ட்ரியில் சோடிச்சு வச்சிருக்கு. அப்போ இந்த முறை முருகன், பிள்ளையார், குபேரன் எல்லாம் சேர்ந்து இந்த முறைக்கு இந்த பிள்ளையார் வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட போகணும் மட்டும் நினைக்கிறேன். அந்த செட்டப்பில் தான் செய்து வச்சிருக்கு. அங்கே பாருங்க, அங்கே தான் கிறிஸ்மஸுக்குரிய டெக்கரேஷன் எல்லாம் செய்து வச்சிருக்கு. குயின்ஸ்லாந்து தமிழ் திரைச்ச இவையில் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்தவங்க. அது வந்து எப்படி என் பிள்ளைய வீட்டுக்கு வந்தேன்னு தெரியலை. அது உடைக்கையில் அப்படியே வந்திருக்கு என் பிள்ளைக்கு. முதல்ல என் பிள்ளை இந்த பாலன் செட்டை ஆசைப்பட்டது. அது அமேசானில் ஆர்டர் பண்ணினது. அந்த பாலன் செட் அது வந்து கொண்டே இருக்குது. 15 நாளாக வந்து கொண்டே இருக்குது. வரவே இல்லை. அதை கேன்சல் பண்ணி போட்டு நேரடியாக போய் வாங்கிக்கிட்டு வர சொன்னது. இந்த பிள்ளை அங்கே போயிட்டு பாலன் செட் எனக்கு காட்டினது வீடியோ காலில். நான் சொன்னேன், தயவு செய்து இந்த பாலன்களை இந்த உருவங்களை மட்டும் அந்த ஆக்கள் ஏனோதான வேண்ட வறுப்பில் பெயிண்ட் அடித்த உருவங்களை வாங்கக்கூடாதுண்டு. சிலவள இந்த சுண்ணாம்பில் பெயிண்ட் அடித்து கண்களுக்கு கருப்பு தடவி விட்டாங்கண்டா சிலவள இந்த வெக்க காலங்களில் இந்த கையில் தண்ணி பட்ட உடனே முகமெல்லாம் கருகும் கொண்டு சில பாலன்களை பார்க்கவே இல்லாது. சில உருவங்களோட கண்களையெல்லாம் பார்க்கவே இல்லாது. அப்படி இருக்கும். ஆனால் இந்த புள்ள வடிவாக செலக்ட் பண்ணியிருக்கு. வடிவான ஜீசஸ் பேபி. நீங்கள் பார்க்கலாம் அந்த பேபியை. அதுக்கு முன்னுக்கு ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. நான் என்ன மிஸ்டேக்குன்னு காட்டுறேன். இதில் அழகான ஜீசஸ் பேபி. இங்கே பாருங்கள் இந்த பேபியை. வாவ், இங்கே பார்க்குறதுக்கு அந்த உண்மையான குட்டி பேபி மாதிரியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த புள்ள ஆசைப்பட்டு என்ன மாதிரியே இந்த புள்ளையும் செலக்ட் பண்ணுறதெல்லாம் வடிவாக நல்ல அழகாக செலக்ட் பண்ணுது. இந்த புள்ள இந்த ஆடு மாட்டுக்கு பக்கத்தில் இந்த பேபியை வச்சா பரவாயில்ல, கழுதைக்கு கிட்ட கொண்டே புள்ளைய வச்சிருக்கடாப்பா. இங்கே கழுதைக்கு கிட்ட இந்த கழுதை கடிச்சா தெரியுமா? அங்கே மன்னாரில் மேசன் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஆள் இந்த கழுதை அங்கால சாம்பலில் கிடந்து புரண்டு கொண்டு கிடக்க போய் கலைச்சவர் கலைக்க டக்குன்னு கடிச்சிட்டு துடையில் கடித்த உடனே கடித்து கழுதை விடுதில்லை. கத்துன்னு கத்துறே. பிறகு நாங்கள் எல்லாம் கழுதையை போய் மட்டையால் அடித்து பார்த்தோம். சரி வரையில் விடவே இல்லை. அந்த கழுதை கட்டியை விடவே இல்லை. பிறகு ஆஸ்பத்திரிக்கு அப்படியே டெக்டரில் கழுதையோட சேர்த்து காலை கட்டி போட்டு டெக்டரில் தூக்கி ஏற்றி ஆளை அப்படியே தரப்பாளால் மூடி மன்னார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்கே தான் அந்த கழுதையை ஏதோ செய்து மயக்கம் விரைப்பு ஊசி அடித்து தான் அந்த கழுதையில பல்ல காலிலேருந்து அப்படி எடுத்தவங்க. அவ்வளோத்துக்கு கழுதை சரியான இது. கழுதையை நம்பி என்ற புள்ள அம்மா அப்பா இங்கே பாருங்க. என் புள்ள அப்படி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ண்டு இந்த புள்ள. அது சரியா முதலாக இந்த புள்ள செய்யக்குள்ள அந்த மூவி ராசாக்களுக்கும் யோசேப்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் மரியாளுக்கு பக்கத்தில் மூவி ராசாவை கொண்டே வச்சிருக்குது. இங்கே பாருங்க, மரியாளுக்கு பக்கத்தில் மூவி ராசா இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா யோசேப்பு தனியாக நிற்கிறேன். அப்படியே இது ஒரு குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்துருமேடாப்பா. பாருங்க எதிர்க்கா பாருங்க இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். இங்கே பாருங்க, மரியாள் இது மூவிராசா எப்படி இருக்கிறார். இது மரியாள் இங்கே இருக்கிறா. மரியாளுக்கு பக்கத்தில் இன்னொரு மூவிராசா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சம்மனஸை வச்சுட்டு இங்கே சூசேப்பரை கொண்டு போய் இங்கே வச்சிருக்கிறேன். சூசேப்பர் எங்கேயோ நிற்கிறேன். சூசேப்பர் தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதவன். அது உண்மைதான். ஏனண்டா தனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஓடத்தானே வலிக்கிட்டவர் அவர் பைபிளில். அப்போ அதால் அவர் அந்த பக்கம் போய் நிற்கிறார். அப்போ அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக தான் வச்சிருக்குது. இந்த கழுதையிற பார்வை சரியில்லை. புள்ளைய பார்க்குறது சரியில்லாமல் கிடக்கு. மூவிராசாவுக்கு வந்து கருப்பு அடித்து கருப்பால் செட் பண்ணிக்கிறாங்க. இந்த புள்ளை வச்சிருக்கிறார். இவரை வச்சிருக்கிறார். பெரிய ஒரு அப்பா சாண்டா ஒன்று இருக்குது. அங்கால 2 எல்ஃப் இருக்குது. எல்ஃப் என்ன குந்தி கொண்டு குளிரில் செட் பண்ணியிருக்குது இந்த புள்ள. இன்னொரு எல்ஃப் இதில் கிடக்குது. அது என்னென்னு கேட்டால் அது வந்து குளிரில் கிடக்காமட்டுட்டு இங்கே சொக்ஸை போட்டு மூடி வச்சிருக்கு குளிரில். அந்த நாள்லேருந்து இந்த
இந்த இடையர் வந்து ஆட்டை தூக்கி தோளில் வச்சு கொண்டு நிற்கிறேன். என்ன சொன்னால் அது புறம்பா கண்டுபிடிக்கணும், நான் தான் இடையர்ன்ற மாதிரி அந்த ஆடு வந்து தோளில் தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, ஒன்றுமே மாற்ற மாட்டேன். ஏன்னா அது என் புல்லை செட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்துட்டு ஏன் மாற்றினீங்க இதுங்கிறீங்கன்ற கேள்விகள் எழுப்பிடும். அதனால் மூவிராசா மாதிரி அழகு பக்கத்துலேயே நிற்கட்டு. இந்த குளோரியா அது இந்த சம்மனஸ் வந்து இவ்வளோ வடிவா அந்த குளோரியா வடிவா செய்யுது. இது வந்து சுண்ணாம்பு கிடையாது, இது வந்து இந்த பளிங்கு இதில் பிளாஸ்டிக்கில் வார்த்த மாதிரி வார்த்துருக்குறாங்க. இது சுண்ணாம்பு கிடையாது. பொன், தூபம், வெள்ளை போலம் அதோட 3 ராசாக்கள் இருக்கணும். அதனால் பெருமதியான சாமான்கள் தானே, பெருமதியான ராசாக்களும் பெருமதியான கம்பீரமான ராசாக்களை தான் வடிவாக காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மாட்டு கண்டு ஒன்று இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்குது, ஒரு கழுதை குட்டியும் இருக்குது. மரியாள் கும்பிட்றத பார்த்தா கழுதைட்டு இருந்து பிள்ளையை காப்பாற்றணும் போல கும்பிட்டு கொண்டிருக்கு. அதுக்கு முன்னுக்கு நான் படித்து சொன்னான், இந்த பேபியை எல்லாத்தையும் வச்சு போட்டு இந்த பேபியை வைக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கோ. அது வந்து கிறிஸ்மஸ் டைமில் 12 மணிக்கு வைக்கட்டும், இந்த போன் பண்ணுற டைமில் வச்சா வடிவாக இருக்கும். அப்போ தான் அந்த பேபிஜி இருக்குமென்னு சொல்ல புள்ள நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னுக்கே இதை பிறப்பிச்சிட்டு புள்ளைய 10 மாதத்தில் பிறக்க வேண்டிய புள்ள 9 மாதத்தில் பிறந்து 1 மாதத்துக்கு முன்னுக்கே வச்சுட்டு. இது இந்த பிள்ளையர முதலாவது கிறிஸ்மஸ் செட் ஆசைப்பட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடணுன்றதுக்காக கொண்டாடி இதான் இருக்கு வச்சிருக்கு. அங்கே இந்த பிள்ளையர முருகனும் அங்கே வாசலுக்குள்ள இந்த பிள்ளையார் முருகன் எல்லாம் அங்கே செட் பண்ணி வச்சிருக்கு. இங்கே கிறிஸ்மஸ் செட் பண்ணி வச்சிருக்கு. இந்த பிள்ளை வந்து எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட பிள்ளை. இப்போ கிறிஸ்மஸ் சோடிக்கிறதுக்கு சவுக்கு மரங்கள் இருக்கிற வீடுகளுக்கு போவோம். கிறிஸ்மஸ் மரம் வெட்டுறதுக்கு போனால் சவுக்கு மரங்கள் அவங்க வெட்டிடுவாங்க, இல்லை சில பேர் சின்ன சின்ன துண்டுகள் தருவாங்க. அப்படி இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த சவுக்கு மரம் விற்கிறதுக்கே ஒரு நாள் வச்சுருப்பாங்க. மன்னார் பிஷப் ஹவுஸில் அந்த சவுக்கு மரங்களை பெருசாக வளர்த்து அந்த கொப்புகள் வெட்டி கொடுப்பாங்க. அங்கே விலைக்கு வாங்குறது 100 ரூபா 150 ரூபா இதுக்கெல்லாம் அந்த சவுக்கு கொப்புகள் வாங்கினு போய் நாங்கள் வைப்போம். இப்போ பாருங்க, சவுக்கு மரமும் இல்லை, வீடும் இல்லை, கொட்டிலும் இல்லை, வைக்கோலும் இல்லை, ஒன்றும் இல்லை. வரும் இதில் மேசையில் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கு. அந்த சவுக்கு மரம் காயறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அடுத்த மூவிராசா திருநாள் மட்டும் இருக்கும் இந்த சவுக்கு மரம். அது காயும், ஒவ்வொரு நாளும் காய 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 கீழே விழுகிறது குப்பைகள் கூலங்கள் எல்லாம் அள்ளி போடுவோம். அது ஒரு உண்மைக்கும் அது ஒரு சூப்பர். அப்படி செய்கிற ஒரு இது சும்மா மாடர்ன் வீடுகளில் இப்போத்தே லேட்டஸ்ட் எப்படி ட்ரெண்டிங்குக்குரிய மாதிரி மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியை பாருங்கள், பிள்ளையை எப்படி பார்க்குவேன். ஆட்டுக்குட்டி பிள்ளையே பார்க்குது. எல்லோரும் படியாக போஸ்ட் கொண்டு ஒரு செல்ஃபி வீடியோ எடுப்போம். டிங்கிடி 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 டிங்கிடி. இந்த போலை மினக்கட்டு இருந்து கொழுவணும். கொழுவினா விழும். அடுத்தது இங்கே குட்டி குட்டி ஆக்கள் இருக்கிற இடங்கள்ல கொழுவ எடுத்து வைப்பாங்க. இந்த புல்ல அவ்வளோ வடிவாக இந்த மரத்தில் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 100 போலுக்கிட்ட இருக்குமென்னு நினைக்கிறேன். இட்டிருந்து மினக்கட்டு கொழுவி இருக்காது. இந்த புல்ல இட்டிருந்து மினக்கட்டு இந்த போலெல்லாம் வடிவாக கொழுவி வச்சிருக்கு. கொஞ்சம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுகள் இருக்கு. இங்கே இந்த இடங்களில் நெல்லுகள் விதைச்சு அதில் வர வைக்கோல்களை எடுத்து அதுக்கு போட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாழை நார்களை பிச்சு கொஞ்சம் வைக்கோல் மாதிரி செய்து கொடுக்கலாமென்று பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த வாழை நார்களை எடுத்து அதில் வைக்கோலை செய்து அதுக்குள்ளே இந்த பிள்ளையை கிடத்தலாமென்று பார்க்குறேன். இந்த வாழை நார்கள் வைக்கோல்கள்
இந்த இடங்கள்ல இருந்தால் தான் இந்த வயல் வரப்புகள் மாட்டு கொட்டகைகள்ற ஃபீலிங் வரும். வைக்கோல் வாழைநாரில் செட் பண்ணியிருக்குது. கொஞ்சம் இந்த வைக்கோல் செட் பண்ணதுலேருந்து நம்ம கழுதுற பார்வை சரியில்லையே, உள்ளே கடிக்குதோ இல்லையோ இந்த வைக்கோல் முழுக்க தின்றும் போல் இருக்குது. 15-20 நிமிஷம் செலவழித்து இதை செய்து வச்சிருக்கிறேன். வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல இந்த டிசைன்னு சொன்னால் மறுபடி பாலன் வந்து நடு ரோட்டுக்கு வந்துடுவேன். Lebon photography.